கல்லூரியில் பயின்ற ஒரு மாணவி கோமலா என்ற மாணவி நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். கோமலா, வணக்கம். வணக்கம் மேடம். உங்களுடைய கல்லூரியில பயிலும் மாணவிகளை அரசு கல்லூரிக்கு மாற்றம் செய்யறதா முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? வரவேற்கிறீங்களா? இது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் தரக்கூடிய ஒன்று மேம். நாங்க எவ்வளவு நாள் இதுக்காக போராடணுமோ அதுக்கான பலன் கிடைச்சிருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். நாங்க இது வரையறுக்கவே முடியல. இதை செஞ்ச முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நாங்க எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது ஈடே ஆக முடியாது. நாங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்கோம். நாங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்ச மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன். இந்த 3 பசங்க இறந்ததாலதான் இப்ப எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை. அந்த பசங்க ஆத்மா சாந்தினா ரொம்ப மனசால விரும்புறேன் மேடம். நான் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி, அதாவது உங்களோட பயின்ற சக மாணவிகள் உயிரிழந்ததற்கு முன்னவே நீங்க இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாமா? ஆமா மேம். இதுக்காக நாங்க இந்த மாணவர்கள் இருக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க பல போராட்டங்கள் பண்ணோம். இப்ப முதலமைச்சர் அம்மா சொல்லியிருக்காங்க, இது மாதிரி படிக்கிற மாணவர்கள்லாம் அரசு கல்லூரியில் மாற்றம் செஞ்சு தரோம் அப்படின்ட்டு. அப்ப இப்ப இல்லாம இதுக்காக போராடி இதுல படிக்க முடியாம நின்ன மாணவர்கள் அதை பத்தி எதுவுமே சொல்லலையே. எதுதான் அப்ப எங்களுடைய நிலைமை என்ன, அதை பத்தி நாங்க கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா மேடம்? எங்களுக்கு அதை பத்தி எந்த நியூஸ்மே வரலையே. இப்ப கரண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும்தானே அவங்க மாற்றி தர சொல்லியிருக்காங்களா? இப்ப இதுல படிக்க முடியாம பாதிலேயே விட்டுட்டு பணத்தை கட்டி ஏமாந்துட்டு இப்ப வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம நின்று இருக்குமே. எங்களுக்கு என்ன நிலைமைன்னு அவங்க எதுவும் சொன்னதா எனக்கு ஒன்னும் புரியல மேம். இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் இதுக்கு வேணும். கோமலா, இதுக்கான தீர்வு விரைவில் கிடைக்கும் என்றே நம்பலாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மகாலிங்கம், SVS கல்லூரியில் நிகழ்ந்த சம்பவ பின்னணி குறித்தும் முதலமைச்சரின் அறிவிப்பு குறித்தும் நீங்கள் கொடுத்த விரிவான தகவல்களுக்கு உங்களுக்கும் நன்றி.